ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து லாங் வீடியோ போடல. நிறைய பேர் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்காக இருந்துச்சு, நல்லா ஹெவி பேக் பெயினாக இருந்துச்சு. ஸோ ரெகுலராக வந்து எந்த ஒர்க்குமே செய்ய முடியாமல் போயிடுச்சு ஒரு 3 நாள். அதனால் ஷூட் பண்ண முடியல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு எடுத்த விலாகுங்க. இன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து ஃப்ரோசன் ப்ரான்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி சண்டே வந்து சமைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். நெத்திலி கருவாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ்லேயே குட்டி குட்டி கருவாடெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது, அப்புறம் வந்து நான் காஸ்கோவில் வாங்கினேன் ப்ரான்ஸு. இதெல்லாம் தான். இந்த கருவாடெலாம் பார்த்திங்கன்னா நான் காவேரியில் வாங்கினேன். இங்கே நிறைய கடைகளில் கிடைக்குது. ஸ்கார்ப்ரோவில் எஸ்பியில் கிடைக்கும். இந்த 2 கடைகளில் நான் பார்த்துருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரான் ஒரு டைம் நான் காஸ்கோவில் ஆஃபர்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தேங்க. நல்லா கிங் சைஸ் ப்ரான்ஸ் மாதிரி நல்லாவே இருக்குது. ஃப்ரீசரில் தான் வந்து வச்சுருப்பேன். நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மேலே இருக்கிற தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற வால் இருக்குள்ள அதையும் ரிமூவ் பண்ணிடணும். மேலே இருக்கிற நாரை அவங்களே க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற நாரை மட்டும் நம்ம எடுத்தால் போதும். நல்லா கத்தி வச்சு கிழிச்சிட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா நார் வந்து ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸு கிராப்ஸில் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். மற்றபடி நாங்கள் 3 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதனாலே பார்த்திங்கன்னா பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து காஸ்கோலேருந்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சில்லி பவுட்ரு, மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர் பவுடர், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளோ தான் போடுறேன். வேறு எதுவுமே வந்து போடல. ஸோ கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா பசங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கருவாடு வந்து இங்கே வாங்கினது அப்படின்றதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் வாங்குறதுக்கும் இங்கேத்துக்கும் அது மட்டும்தான் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியுது. ரொம்ப உப்பு கறிக்குது இங்கே. நம்ம ஊர்லாம் அப்படி இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ட்ரிக் சொல்லித்தரேன். ஒன்று வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் திறந்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து குழம்பு பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி உப்பு கறிக்கும். ஸோ கருவாடு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சுண்டிடும், நல்லா ட்ரை ஆயிரும் கருவாடு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது தேங்காய் எண்ணெய்னா சூப்பராக இருக்கும். கூடவே வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஆல்ரெடி உப்பு அதில் இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாத்தூளும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடோடு நல்லா ஒட்டி சாட்டை ஆகி வரணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா தொக்கு பண்ணும்போது அந்த தொக்கோட உப்பு, புளி, காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கருவாட்டில் இறங்குறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம லாஸ்ட்டாக தான் போடுவோம். ஸோ நல்லா காரம்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுறோம். இது நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா தீஞ்சு போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டி வரணும். அதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொக்கு பண்ணுறதுக்கு அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கிட்ட சின்ன வெங்காயம் அவ்வளோவா ஸ்டாக் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து பெரிய வெங்காயமே ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு, நீங்கள் அதே வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம எப்போவுமே உப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவாட்டிலே கொஞ்சம் உப்பு இருக்குது அப்படின்றதுனால. இல்லாட்டி ரொம்ப சுண்டி வரும்போது உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தொக்குக்கு எப்போவுமே தக்காளி நிறையா சேர்த்திங்க தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் சரி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வதக்கி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து நல்லா வதங்கி வரும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே எண்ணெயில் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், இவ்வளோ தான். இது எல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து புளி வந்து ஊற்றும் போது அந்த டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் தொக்கு அப்படிங்கும்போது புளி தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்காவது நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடலாம். ஸோ அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தார். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு.
அப்படின்ட்டு. நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக் வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவோம். ஒரு வாரம் அவர், ஒரு வாரம் நான்ட்டு. நான் எப்போவுமே இந்த க்ளீனிங் விஷயத்தில் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் ஆகவே மாட்டேன். நான் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனு. ஸோ அதனால் அவர் எப்போ க்ளீன் பண்ணாலுமே என்னை கூப்பிட்டு காமிச்சார். ஓகே தானான்ட்டு. நான் இப்போ கூட கண்ணாடி சரியாக க்ளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உனக்கு எதாவது சொல்லலைன்னா தூக்கம் வராதே, எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஸோ தொக்குக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம், கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சம்மந்தி வந்து அரைக்க போகிறோம். ட்ரை ஃபிஷ் சம்மந்தி, இது செம்மீன் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து குட்டி சைஸ் ப்ரான்ஸ் தான். ஸோ இது மாதிரி நிறைய சைஸில் கிடைக்கும் கடையில். நான் இந்த சைஸ் வாங்கிட்டு வந்தேன். இதில் தலை, வால், அப்புறம் குட்டி குட்டி கால்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாமே பிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பவுலில் க்ளீன் பண்ணி வரும்போது இவ்வளோ தான் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா செம்மீன் பொடின்னு சொல்லி செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இவ்வளோ தான் ப்ரான்ஸ் இருந்துச்சு க்ளீன் பண்ணி வந்ததில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேம் நம்ம அந்த கருவாடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கருவாட்டு தொக்குக்கு வெங்காயம், தக்காளி, இந்த புளி தண்ணியில் ஊற்றினோம்ல, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திலி கருவாடு வந்து வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேம் அதேமாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கருவாடு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்மீன் சம்மந்திக்கு அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா செம்மீனை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து அவ்வளோவா இருக்கிற நெத்திலி கருவாட்டில் இருக்கிற அளவுக்கு வந்து உப்பு இதில் இருக்காது. ஸோ அதனால் இதில் உப்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக கொஞ்சம் கூட உப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் உப்பு போட்டது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். சேம் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு சின்ன வெங்காயம், காஷ்மீரி சில்லி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வந்து புளி, இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, லைட்டாக தேங்காய் வந்து சூடானாலே வந்து போதும். ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், நெத்திலி கருவாடு தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த தொக்கோடு சேர்த்து கருவாடும் நல்லா வெந்து சுண்டி வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போதும், ஒரு தட்டு சோறு வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ட்ரை ஃபிஷ் பிடிக்கும், இல்லை கருவாடு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது அந்த தொக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக பெப்பரும், கொத்தமல்லி இலையும் தீவு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயே தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சூட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும். ஸோ எப்போவுமே கருவாடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச அன்றைக்கி விட அடுத்த நாள் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அடுத்த நாளைக்கு சேர்த்து கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ணேன். என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, நானும் அவரும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு அளவாக மட்டும் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணி முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரான்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சோம்ல, அது ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவுமே வந்து பண்ணிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது, நாங்கள் மோர் அடித்து குடிக்கிறது, இந்த வேலையில் நடுவில் அப்படியே வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே கட் பண்ணி வைக்கிறதும் பிடிக்காது. எனக்கு அடுப்பை ஆன் பண்ணி வடச்சட்டி வச்சக்கப்புறம் தான் நான் வெங்காயமே வந்து கட் பண்ணுவேன். ஸோ எல்லா சேர்த்தியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சமைச்சிட்டு பாத்திரம்லாம் வந்து டிஷ்வாஷர் லோட் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணுறது எல்லா சேர்த்தியுமே ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த செம்மீன் சம்மந்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேரளா டிஷ்ஷு. நிறையா இந்த மாதிரி சம்மந்தி எல்லாமே கேரளா சைடு தான் வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேஸில் இந்த சம்மந்தி நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த வெறும் சம்மந்தி வச்சே ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சம்மந்தி வந்து அரைக்கும் போது அம்மிக்கல்லில் அரைச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அம்மிலாம் இல்லை, அதனால் மிக்சியில் தான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் வரமிளகாலாம் இருக்குல்ல, அதை ஒரு டைம் ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரான்ஸ் ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு ஓட்டி விடுங்க. பல்ஸ் மோட்டில் ஒரு 2 திருப்பினீங்கனாவே போதும். ரொம்பலாம் வந்து ஓட்டக்கூடாது, 1-2 அரையணும், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், சம்மந்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து ப்ரான்ஸ் இல்லாமல் அந்த ப்ரான்ஸுக்கு பதிலாக மாங்காய் இல்லாமல் மற்ற ஐட்டம்ஸ்லாம் போட்டு அரைச்சிங்க அப்படின்னாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஷ்மீரி சில்லி பவுடர் ஏன் போட்டோன்னா கலருக்காக தான். காரம் அந்தளவுக்கு எங்களுக்கு வேண்டாம், பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் இல்லாட்டி நார்மல் வரமிளகா போட்டு கூட அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக சம்மந்தி வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ப்ரான்ஸ் அலர்ஜி, அவரை சாப்பிட மாட்டார். நாங்கள் மேலே ப்ரான் ஃப்ரைஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு சைஸாக அப்படி பார்ப்பார், எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி
மார்னிங்கில் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ணது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து ஆம்லேட் மட்டும்தான் ரெடி பண்ணேன். அவர் பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ கார் வாஷ் பண்ணிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகுங்களா. கார் வாஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெளியே வந்து கார் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீடும் வேக்யூம் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க வரும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி அப்படின்ற போதெல்லாம் சாப்பிட்ருவோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 3 மணி ஆகும். திருப்பி போய் பசங்களை வந்து தூங்க வச்சுருவோம். ஸோ அவரும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிடுவார் மத்தியானம். சரி வீக்லி ஒன்ஸ் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுருவேன். அந்த டைம் எனக்கு பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பசங்களும் நல்லா தூங்குவாங்க, அவரும் தூங்கிட்டுருப்பாங்க. நம்ம ஏதாவது பிடிச்ச மூவி போட்டு பார்க்கலாம், ஏதாவது வெப் சீரிஸ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஏதாவது எனக்கு பிடிச்ச படம்லாம் போட்டு பார்த்துட்ருப்பேன். ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது அது என்னோடய டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்ட்ஸ் நான் ஜிம்முக்குமே போக மாட்டேன். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட் கிடைக்கும் எனக்கு சண்டே. அதனால எனக்கு எப்படா சண்டே மத்தியானம் வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பேன். பொதுவாகவே எனக்கு வீக்கெண்ட்ஸில் எந்த வேலையுமே இருக்காதுங்க. அவரே எல்லார் வேலையும் பார்த்துருவார். மெயினாக அந்த மத்தியானம் சமைக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட அவரே பண்ணிடுவார். அதுவும் சண்டே பார்த்திங்கன்னா மத்தியானம் சமைச்சு முடிச்சு அப்படின்னா எந்த வேலையுமே எனக்கு இருக்காது. ஈவினிங் பசங்களுக்கு பால் வச்சு கொடுக்குறது, அவங்கள திருப்பி ரெடி பண்ணுறது, எனக்கு ஏதாவது இஞ்சி டீ போட்டு கொடுக்க சொல்லுவேன். நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படின்னா குடிக்கணும்னு தோணும். ஸோ அதெல்லாமே பண்ணுறது எல்லாமே அவரே பார்த்துப்பார். ஸோ எந்த ஒர்க்குமே இருக்காது. அதனால எனக்கு பயங்கர குஷியாயிரும் சண்டே மத்தியானம் சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா. ஸோ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சுங்க. பசங்களும் வந்துட்டாங்க. நான் மித்தூள் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் வந்து சாப்பிட்டேன். நல்லா தொக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சுண்டி வந்துருச்சு. எப்போவுமே கருவாட்டுக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அதுவும் தொக்கு பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் அடுத்த நாளுமே அதை தொக்கு வச்சு சாப்பிட்டேங்க. இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கருவாடு பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா செம்மீன் செம்மந்தி, ப்ரான் ஃப்ரை, அப்புறம் வந்து ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டு அந்த சண்டே லஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்தளவுக்கு நல்லா ஹெவி பிளேட்டராக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தொக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்புறம் என்ன ஏதாவது ஒரு புது படம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து இங்கே IPTVன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நம்ம இயர்லி ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி அது போட்டோம் அப்படின்னா எல்லா லாங்குவேஜில் எந்த வெப் சீரியஸு, தமிழ் சீரியல்ஸு, ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம் கூட நாளைக்கு எங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே உடனே பார்த்துடலாம். அந்த படத்தை தான் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க படம். நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.